أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்மாதிரி முஸ்லிம் என்ற அடிப்படையில் உண்மையான ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெற்றோர்களாக இருக்கிற சந்தர்ப்பம், கணவனாக இருக்கிற சந்தர்ப்பம், மனைவியாக இருக்கிற சந்தர்ப்பம் வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இந்த அடிப்படை, இந்த நாமங்கள் எல்லாத்தையும் ஒரு மனிதன் சுமக்காமல் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மனிதனாக வாழ முடியாது. ஒன்றில் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பெற்றோர்களாக இருப்பார்கள், அல்லது பிள்ளைகளாக இருப்பார்கள், கணவனாக இருப்பார்கள், மனைவியாக இருப்பார்கள். உலகத்தில் இந்த பதவிகள் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. உலகத்தில் யார் பிறந்தாலும் பெற்றவர்கள் இருக்கும் வரையில் அவர்கள் பிள்ளைதான். எனக்கு 60 வயது என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய தாய்க்கு வயது 90 என்றால் என்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் வரையில் அந்த தாய்க்கு நான் பிள்ளைதான். தாய் தாயுடைய கடமையை செய்ய வேண்டும், பிள்ளை பிள்ளையின் கடமையை செய்ய வேண்டும். கணவன் மனைவி உலகத்தில் எத்தனை வயது போனாலும் திருமணம் முடித்து வாழுகிறோமா? கணவன் மனைவியாக வாழ்ந்தால் 100 வயதும் சரி, 120 வயதும் சரி, கணவன் மனைவிதான். எனவே இந்த ஒவ்வொரு பெயர்களோடு அழைக்கப்படுகிற ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிற மனிதனும் தன்னுடைய பொறுப்பை சரியாக உணர்ந்து வாழுகிற பொழுதோ முன்மாதிரியான மனிதனாக மாறலாம். அந்த அடிப்படையில் பெற்றோர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அடிப்படையில் அந்த பெற்றோரின் பெருமதியை பற்றி பார்த்தோம். கணவன் மனைவியின் பெருமதியையும் மனைவி கணவனின் பெருமதியையும் விளங்கினால்தான், கடமைகளை பொறுப்புகளை விளங்கினால்தான் அந்த பொறுப்புகளை செய்து முன்மாதிரி உள்ள மனிதனாக, கணவனாக, மனைவியாக வாழலாம் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருப்பது குழந்தைகள், பிள்ளைகள் என்ற அடிப்படையில் எப்படி முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக நாங்கள் வாழலாம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் பெற்றோரின் பெருமதியை நாங்கள் பேசினோம்.
பெற்றோரின் பெருமதியை விளங்கிய ஒரு பிள்ளையினால் இஸ்லாமிய வரம்புக்குள் ஒரு முன்மாதிரி பிள்ளையாக வாழலாம். அதே நேரம் பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. என்ன? உலகத்தில் திருமணம் முடித்த உடனே எங்களுக்கு ஒரு ஆசை என்ன? ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த சிறந்த உயர்ந்த குணங்களை தாண்டி பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் பொடுபோக்கு காட்டுகிறார்கள். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? பிள்ளைகளின் பெருமதி தெரியாதவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்தின் பெருமதி தெரியாதவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, எனவே பெற்றோர்களாக இருப்பவர்கள் அந்த பிள்ளைகளின் பெருமதியை விளங்கி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தால்தான் முன்மாதிரியுள்ள பிள்ளைகளை உருவாக்கலாம். அந்த அடிப்படையில் பெற்றோர்களாகியவர்கள் முன்மாதிரி பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. இல்லை என்றால் சொல்லுவார்கள், 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பார்கள். பெற்றோருடைய பொறுப்பிலே இருக்கின்ற பிள்ளைகளை பெற்றோர்களே நாசமாக்கிவிட்டு பொறுப்பில்லாதவர்களாக ஆக்கிவிட்டு முன்மாதிரி இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டு வளர்ந்து ஆளாகிய பிறகு என்னுடைய மகன் அப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மகள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியமாகி போய்விடும். எனவே பெற்றோர்களாக இருப்பவர்கள், இன்றைக்கு நாங்கள் சில நேரம் பெற்றோர் என்ற இடத்துக்கு வராமல் இருக்கலாம். நாளையோ நாளை மறுநாளோ 5 வருடத்திலோ 10 வருடத்திலோ பெற்றோர் என்ற இடத்துக்கு வந்துவிட்டால் எங்களுடைய பிள்ளைகளை முன்மாதிரிகளாக வளர்ப்பதற்கு சில பாடங்களை படிக்க வேண்டும். பிள்ளைகளாக இருப்பவர்கள் முன்மாதிரிகளாக இருப்பதற்கு வளர்ந்து வந்த நாங்கள் ஒரு சில விடயங்களை படிக்க வேண்டும். இன்றைய தலைப்பினூடாக அதை நாங்கள் விளங்கி ஒன்றில் பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருந்து முன்மாதிரி மிக்க பிள்ளைகளை உருவாக்குவோம், அல்லது பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் எத்தனை வயது கடந்து விட்டாலும் எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் நான் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைதான், நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பார்க்கிறது? குழந்தை பாக்கியம் என்பது மனிதனுடைய கெட்டித்தனமா, மனிதனுடைய முயற்சியின் வெளிப்பாடா என்று கேட்டால் குழந்தை பெறுவது மனிதனுடைய கெட்டித்தனம் அல்ல, மனிதனுடைய முயற்சியின் வெளிப்பாடு அல்ல. மாறாக படைத்தவன் அல்லாஹ் அவன் விரும்பி கொடுக்கின்ற ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எப்படி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தான் நாடுகிற மனிதர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான், தான் நாடுகிற மனிதர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, அல்லது அல்லாஹ் தான் விரும்புகிற மனிதர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து கொடுக்கிறான். வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவன் நாடுகிற மனிதர்களை குழந்தை பாக்கியமற்ற மலடர்களாக ஆக்கி விடுகிறான். இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் அன்றைய தினமும் சொல்லி இருப்பேன், 100 ஒருவர் 1000 2 பேர் குழந்தை பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு
குழந்தையின் பெருமதியை விளங்க வேண்டுமா? குழந்தை பாக்கியம் இல்லாத ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் போய் கேளுங்கள், குழந்தையின் பெருமதியை விளங்கலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் குழந்தையை பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை தருகிறான். ஆனா பிள்ளை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாரில்லை. எனக்கு ஒன்று போதும் என்று ஒரு குடும்பம் வாழுகிறது, எனக்கு 2 போதும் என்று இன்னொரு குடும்பம் வாழுகிறது, எனக்கு 3 போதும் என்று இந்த உலகத்தில் பல பேர் வாழுகிறார்கள். அன்பாண்டவர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தீட்டப்பட்ட திட்டங்களில் ஒரு திட்டம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை குழந்தை பெற்றுக் கொள்வதிலிருந்து தூரமாக்க வேண்டும். அதற்கு ஏகப்பட்ட சதி திட்டங்கள் நடக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய ஈமானிய தாய்மார்களும் இஸ்லாமிய ஆண்களும் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். எங்களுக்கு 1 போதும், எங்களுக்கு 2 போதும். அன்பாண்டவர்களே, இந்த இடத்தில் அமர்ந்து பேசுகிற நானும் பேச்சை கேட்கிற நீங்களும் ஒன்றை நினைவில் வைத்து பார்ப்போம். என்னுடைய தந்தை எனக்கு 3 போதும் என்று முடிவெடுத்திருந்தால் வீட்டில் 5வது பிள்ளையான நான் இந்த இடத்திலிருந்து பேசலாமா? என்னுடைய குடும்பத்துக்கு என்னால் எத்தனை நலவுகள் நடக்கும்? உங்களுடைய தாயும் தந்தையும் எனக்கு 1 பிள்ளை போதும் என்று முடிவெடுத்திருந்தால், 2வதாக பிறந்து முழு குடும்பத்துக்கும் சேவை செய்கிற உங்களை அந்த குடும்பம் இழந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யாருக்கு சகோதரர்களை நலவு தெரியும்? நாங்க நினைக்கிறோம் நாங்க தான் உழைக்கணும், நாங்க தான் பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, 50 வயது தந்தை 51வது வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். 15 வயது 20 வருடம் போகிற பொழுது அந்த ஆண்மகன் 20 வயதாகி முழு குடும்பத்தின் கண்ணீரையும் துடைப்பவனாக இருப்பான். ஆனா அவருக்கு ஏற்கனவே 5 பிள்ளை இருக்கும், அது 6வது பிள்ளையாக இருக்கும். அந்த 6வது பிள்ளை 5 பிள்ளைகளின் பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு வரும் என்றால், உலகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்குரிய வாழ்வாதாரத்தை, அதற்குரிய ரிஸ்கை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. நாங்க பிள்ளைய பெற முன்னுக்கு யோசிக்கிறது எதை பத்தி? எப்படி வளர்க்கிறது, எப்படி ஆளாக்குறது? இல்லை சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய தாயும் தந்தையும் அப்படி யோசித்திருந்தால் இந்த இடத்தில் நாங்கள் பல பேர் இருந்திருக்க முடியாது. எனவே என்னுடைய குடும்பத்துக்கு வருகிற குழந்தைகளே, என்னை சுமப்பவன் யார்? என்னுடைய தாயை சுமப்பவள் யார்? என்னுடைய மனைவியை சுமப்பவர் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களுடைய எத்தனையாவதோ பிள்ளையை வைத்து எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் சகோதரர்களே. ஆனால் நாங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தடுக்க முடியாது. ஆனால் மனிதனை அல்லாஹ் சபபாக வைத்திருக்கிறான். நான் கணவனா, என்னுடைய மனைவியா, 2 பேரும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற சக்தியுள்ள காலமெல்லாம் என்னால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? நான் பெற்றெடுப்பேன். அல்லாஹ் ரிஸ்கை அளப்பான். 2 3 என்று மற்றிடாதீர்கள் சகோதரர்களே, அளவிடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அள்ளி தருகின்ற ஒரு நியமத்து, அதை அள்ளி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாத்தின் விரோதிகள் எங்களுக்குள் சாதிக்க நினைத்ததை நானும் நீங்களும் உயிர்ப்பிப்பவர்களாக இருக்கக்கூடாது. எனவே ஒரு ஆண்மகன் ஆண்மை சக்தி இருக்கும் வரையிலே, ஒரு பெண்மணி குழந்தையை சுமக்கின்ற சக்தி இருக்கும் வரையிலே எத்தனை பிள்ளைகளை பெற்று போட்டாலும் அது ஒரு நாளும் நஷ்டம் போகாது சகோதரர்களே, ஒரு நாளும் நஷ்டம் போகாது. ஏன்? அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். அல்லாஹ் கொடையாக தருகிறான், அல்லாஹ் விரும்பி தருகிறான். எனவே குழந்தை பாக்கியத்தை நானும் நீங்களும் அதனுடைய பெருமதியை விளங்க வேண்டுமா? ஊர்
ஊரிலே, கிராமத்திலே, குடும்பத்திலே, சமூகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்கள்ட்ட போய் கேளுங்கள், பிள்ளை இல்லாமல் வாழுகிற உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது புரிந்து கொள்ளலாம் ஆண்மையின் பெருமதி என்ன, பிள்ளையை பெற்றெடுக்கின்ற தாயுடைய கற்புடைய பெருமதி என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த பெருமதியை விளங்குவதற்குத்தான் 100 1000 என்று அல்லாஹ் குழந்தை பாக்கிய மற்றவர்களை வைக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு 1 போதும் 2 போதும் என்று நினைப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நானும் நீங்களும் யாரை நேசிக்கிறோம்? நபிகளாரை நேசிக்கிறோம், மறுமையை நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன புத்திமதி சொன்னார்கள் தெரியுமா? தஸவ்வஜு அல் வலூத் அல் வதூத், மிகவும் இரக்கம் காட்டக்கூடிய, மிகவும் பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்மணிகளை தேடி முடியுங்கள் என்றார்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம், மறுமை நாளையில் என்னுடைய சந்ததிகள் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுவேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, என்னுடைய மகன் 10 இளைஞர்கள் வளர்ந்து வந்து இஸ்லாத்துக்கு சேவை புரிகிறார்கள் என்றால் இதைவிட அல்லாஹ்விடத்தில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மதிப்பு இருக்கிறதா? மறுமை நாளையில் இந்த 10 பேருக்கும் 10 பேர பிள்ளைகள் என்றால் அந்த உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் எத்தனை பேர பிள்ளைகள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற என்னோட ஒரு பிள்ளையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையிலே சந்தோஷப்படுவார்கள் என்றால் இந்த பாக்கியத்தை தானே நானும் நீங்களும் தடுக்க முயற்சி செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே LRT என்றொன்றை கொண்டு வந்தார்கள். பெண்களுடைய குழந்தை பாக்கியத்தை தடுத்து நிறுத்துவது எதற்கு தெரியுமா? இதையெல்லாம் இந்த ஹதீஸை எல்லாம் விளங்கிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் போட்ட திட்டம் சகோதரர்களே. அவர்கள் போட்ட திட்டம் நபிகளாருடைய உம்மத்தை வளரவிடக் கூடாது, முஸ்லிம் சமூகத்தை வளரவிடக் கூடாது என்பதற்கு அவர்கள் போட்ட திட்டம் தான் இந்த சிசேரியன் என்றதும் இந்த எல்லாத்தையும் இந்த சிஸ்டம் எல்லாம். சகோதரர்களே, குடும்ப கட்டுப்பாட்டை பேசினார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஒழுக்கமுள்ள, மார்க்க விழுமியமுள்ள, இஸ்லாத்தை சுமந்து வருகின்ற எத்தனை பிள்ளைகளை பெற்று போட்டாலும் அது உலகத்துக்கும் வழிகாட்டும், மறுமைக்கும் வழிகாட்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் மரணித்து விட்டோம். எனக்காக பிரார்த்திக்க எத்தனை குழந்தைகளை விட்டு செல்கிறோம்? எனக்காக துஆ செய்ய எத்தனை பிள்ளைகளை விட்டு செல்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்துகிற அனைத்து செயற்பாடுகளும் நின்று போய்விடும். மௌத்தா போனா உலகத்துக்கும் அவனுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் 3 தொடர்ந்து வரும் என்றார்கள். 3 விடயம் தொடர்ந்து வரும் என்றார்கள். அந்த 3ல ஒன்று என்ன தெரியுமா? வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற சாலிஹான ஒரு குழந்தை என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பிள்ளையதான் பெற்றோம். அந்த பிள்ளை எங்கட மௌத்துக்கு முன்னாலேயே மௌத்தா போனா எங்கட மரணத்துக்கு பின்னால நன்மை சேர்க்க வாரிசு இருக்கிறதா? எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுக்காக பிரார்த்திக்க ஒரு குழந்தை இருக்கிறதா? 2 பேரை பெற்றெடுத்தோம், 2 பேரும் வீணாகி போனார்கள், மார்க்க தொடர்பு இல்லாமல் போனார்கள். எங்களுக்காக பிரார்த்திக்க யார் இருக்கிறார்? ஒரு 10 பிள்ளைய பெற்று போட்டா 5வது தேருமா இல்லையா? அட 2 தேரட்டுமே, 8 உலகத்துக்கு வாழட்டும்,
இரண்டு மறுமைக்காக வாழ்ந்தாலும் யா அல்லாஹ் என்ற உம்மாட பாவத்தை மன்னி, என்ற வாப்பட பாவத்தை மன்னி என்று மரணத்துக்கு பின்னால் எங்களுக்காக பிரார்த்திக்கின்ற அந்த சாலிஹான குழந்தை எத்தனை பேரை விட்டு விட்டு போனாலும் மரணத்துக்கு பின்னாலும் நானும் நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்? நான் மௌத்தா போனாலும் என்னுடைய மகனின் வழியிலே நன்மை வந்து கொண்டிருக்கும் என்றால் இதையெல்லாம் தடுக்கிற வழியைத்தானே குழந்தை கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு என்ற போர்வையிலே நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்களாக இருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்றால் பணம் கொடுப்பதிலும் உடுக்க கொடுப்பதிலும் நிம்மதியா வாழ வைப்பதில் மட்டுமல்ல, குழந்தையை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த காரண காரியத்தை அல்லாஹ் உங்களுக்குள் தான் பொதித்து வைத்திருக்கிறான், உங்களுக்குள் தான் மறைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் நினைத்தால் முயற்சிக்கலாம், நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து செய்து முயற்சிக்கலாம். 2 வருடம் பாலூட்டுகிற காலம் அல்லாஹ் தந்தான். 2 வருடம் பாலூட்டுகிற காலம் முடிந்தால் அதற்கு அடுத்த கட்டம் அடுத்த பிள்ளைக்கு முயற்சி செய்யலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய பெண்மணிகளுக்கு அந்த ஈமானிய உணர்வை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளின் பெருமதியை உணர்த்த வேண்டும். அதனூடாக ஒன்றல்ல இரண்டல்ல படைத்தவன் ரப்பு தரும் காலமெல்லாம் குழந்தையை பெற்றெடுப்போம். அன்பாண்டவர்களே, வீட்டுக்கு ஒரு புள்ள இருந்தா பொழுதுபோக்கு விளங்குமா சகோதரர்களை? நான் கேட்கிறேன், வீட்டுக்கு மழலை மொழி பேசுகிற ஒரு குழந்தை இருந்தால் எங்களுடைய உள்ளத்துக்கு அதை விட சந்தோஷம் நிம்மதி இருக்குதா? நான் கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, 50 வயதிலே என்னுடைய வீட்டுக்குள் எனக்கு ஒரு பேரப்பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையின் நடைகளும் அந்த பிள்ளைகளின் செயற்பாடுகளும் அந்த பிள்ளையின் மழலை பேச்சும் என்ற உள்ளத்துக்கு நிம்மதியை தருமா இல்லையா? அன்பாண்டவர்களே, என் மூத்த மகனுக்கு 30 வயசு, இந்த 2வது மகனுக்கு 25 வயசு, என் 3வது மகளுக்கு 20 வயசு. கல்யாணம் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க, வீட்டுக்கு நானும் மனைவி மட்டும்தான் இருக்கிறோம் என்று எத்தனை குடும்பத்தில் கவலைப்படுகிறோம். எத்தனை குடும்பம் அடைய மகன் வீட்டுக்கு வாரான் இல்லையே, திருமணம் முடித்து கொடுத்த மகள் வாரான், பெருநாளைக்கு வருகிறான் இல்லையே. 50 வயதில் உங்களுக்கு குழந்தை பெற முடியாதா? பெற்று வைத்தால் 20 வருஷத்துக்கு வீட்டுக்கு இருப்பானேங்க. 20 வயசு வருஷத்துக்கு வீட்டுக்கு இருப்பானே, அவனை பார்த்து சந்தோஷப்பட முடியாதா? மகிழ்ச்சி அடைய முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்ராஹிம் என்ற குழந்தை பிறக்கிற பொழுது எத்தனை வயது? 60 நெருங்கியவர் அல்லவா? 60 நெருங்கியவர் அல்லவா? அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள் பேர பிள்ளைகளை பார்த்து அடுத்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும் என்னுடைய வாரிசை பார்க்க வேண்டும் என்று 50 வயதில் ஏன் ஆசைப்படக்கூடாது? ஆனால் உலகம் சில நேரம் இதற்கு இடம் கொடுக்காது. உலகம் அதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கும். ஏன்? ஒரு முஸ்லிமுடைய வீட்டுக்குள் 2-3 பிள்ளைகளுக்கு அதிகம் வரக்கூடாது என்பதில் எங்களை விட அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அவர்களை விட இப்ப நாங்க கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? திருமணம் புதிதா திருமணம் முடிக்கிற எங்களுடைய பெண்மணிகளுக்கு புள்ள பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. வேண்டாம் சகோதர சகோதரிகளே, வேண்டாம். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமக்கின்ற, மறுமையிலே நபிகளாரை சந்தோஷப்பட வைக்கின்ற, எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுக்காக பிரார்த்திக்கின்ற சாலிஹான குழந்தையை உருவாக்குகிற பணிதான் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற அந்த பணி என்பதை உணர்ந்து பிள்ளையின் பெருமதியை விளங்கிக் கொண்ட பெற்றோர்களாக மாறி பிள்ளைகள் பெற்றெடுப்பதில் ஆசை காட்ட வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும். படைத்தவன் அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு குழந்தை பிள்ளை வருகிற பொழுது அதனுடைய ரிஸ்கையும் சேர்த்துத்தான் அனுப்புகிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து செயற்படுவோமாக இருந்தால் பொறுப்புணர்வுள்ள முன்மாதிரி உள்ள பெற்றோர்களாக இருப்பதோடு சமூகத்துக்கு பணிபுரிகின்ற, சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற
பல பிள்ளைகளை சமூகத்துக்கு கொடுக்கலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, பொறுப்புள்ள முன்மாதிரி மிக்க ஒரு பிள்ளை சமூகத்தை உருவாக்க விரும்புகிற பெற்றோர்கள் இந்த இடத்தில் புரிய வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. பிள்ளை என்பது அல்லாஹ் எனக்கு தந்த கொடை, அல்லாஹ் எனக்கு தந்த அருள். இதை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு விளங்குகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்போம். உதாரணமா, இந்த மொபைல் போன் இருக்குது, ஏண்ட கம்பெனியால இதை வாங்கி தந்திருக்கிறாங்க, கம்பெனி வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். இப்படி ஒரு மொபைல் போனை வாங்கி தந்தா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? இது கம்பெனியால தந்த, இதை இந்த கம்பெனி விரும்புற மாதிரி பயன்படுத்தணும். அப்பதானே உங்களுக்கு முடிவெடுக்கலாம். ஏண்ட மொபைல் போன் நான் நினைச்ச மாதிரி என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். அப்படித்தானே? உங்களோட கெசியர் மேசையில, உங்களோட கம்பெனி, உங்களோட டேபிள்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது, ஒரு லேப்டாப் இருக்கிறது. இது உங்களோட கம்பெனி லேப்டாப் என்றால், கம்பெனியுடைய கம்ப்யூட்டர் என்றால் அதை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு நினைச்ச மாதிரி பயன்படுத்த மாட்டீங்க. கம்பெனியோட சிஸ்டத்துக்கு தான் அதை இயக்குவீங்க. ஏன்? அது கம்பெனியிடன்றது விளங்கினதனால. அன்பாண்டவர்களே, எப்பொழுது நானும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகளை இது ஏண்ட புள்ள, இது ஏண்ட புள்ள என்று விளங்கினோமோ அன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுக்கு நினைத்தாற்போல் வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு நினைச்ச மாதிரி முடிவெற்றது, எங்களுக்கு நினைத்த பிரகாரம் ஆடை அணிவிப்பது, எங்களுக்கு நினைத்த ஸ்டைல் அவனை வளர்க்கிறது. வளர்ந்து ஆளாகின போறோம் அவனே உம்மா அப்பாவுக்கு விரோதியா இருக்கிறான் இல்லையா? அவனே உம்மா அப்பாவை கணக்கெடுக்காம போறான். அப்பதான் கவலைப்படுற மாட்டே, ஏண்ட பிள்ளை என்னைய பார்க்கலையே, என்னுடைய பிள்ளை என்னை மதிக்கவில்லையே. முன்மாதிரி உள்ள பிள்ளையாக எங்களுடைய பிள்ளைகள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏண்ட புள்ளாண்டு விளங்கினோம். அப்படித்தானே? இல்லை, இது என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு தந்த பிள்ளை, அல்லாஹ் தந்த ஒரு கொடை என்று விளங்கினால் யார் விரும்புகிற பிரகாரம் வளர்ப்போம்? யார் விரும்புகிற பிரகாரம் வளர்ப்போம்? அல்லாஹ் விரும்புகிற பிரகாரம் வளர்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் வளர்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் என்ன செய்கிறோம்? ஒரு படத்தை பார்க்கிறோம், ஒரு நாடகத்தை பார்க்கிறோம். அந்த படத்தில் உள்ளவனை போல என்ன பிள்ளைய முடிவெட்டி அழகு பார்க்க ஆசைப்படுறோமா இல்லையா? ஏன்? ஏண்ட பிள்ளைய இப்படி நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அதனால தலையில ஒரு பகுதியில முடி, ஒரு பகுதியில முடியல. அப்படித்தானே இருக்குதா இல்லையா? என்னுடைய பிள்ளையை படநடிகனை போன்று ஆடை அறிவித்து அழகு பார்க்கிறோம், கண்குளிர்ச்சி அடைகிறோம். யாரை ஹராத்தை செய்கிறோமே. பிள்ளை, ஆண் பிள்ளைகளுக்கு கைக்கு காப்பு போடுறாங்க, கழுத்துக்கு செயின் போடுறாங்க. அன்பான பெண்களுக்குள்ள ஆடை, பெண்களுக்குள்ள அணிகலன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடிய பெண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். பெண்களுக்கு உள்ள மாலை, பெண்களுக்கு உள்ள கை செயின், பெண்களுக்கு உள்ள காது பூ, தோடு, இத ஆம்பளை பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்கலாமா? வெள்ளியில போடலாமா? எதுலையும் இரும்புலையும் போட முடியாது. ஏன்? அது பெண்களுக்கு உள்ளது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் நாங்க? ஏண்ட புள்ள ஏண்ட உள்ளத்துக்கு சந்தோஷம் தரணும், ஏண்ட புள்ள ஏண்ட கண்ணை குளிர்ச்சி ஆக்கணும். இல்லை, இல்லை, இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு தந்த அருள் நிஅமத். இப்படி விளங்கினா ஏண்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிள்ளையின் தலையில் ஒரு முடி, ஒரு பக்கத்தில் முடியை வைத்து ஒரு பக்கத்தில் வலிக்க வேண்டாம் என்றார்கள். எனவே நான் முழு தலையிலை முடிய வைப்பேன் அல்லது முழு தலையையும் வலித்து விடுவேன். என்னுடைய மகன் அணிகிற ஆடை படநடிகனை போன்றிருக்காது, என்னுடைய மகள் அணிகிற ஆடை படநடிகையை போன்றிருக்காது. ரசூலுல்லாஹ் காட்டிய வரம்புக்குள், நபித்தோழர்கள் காட்டிய வரம்புக்குள் என்னுடைய பிள்ளையை நான் வளர்ப்பேன். எப்பொழுது இந்த பக்குவம் வரும்?
ஏண்ட பிள்ளை அல்ல, அல்லாஹ் எனக்கு தந்த அருள் என்று புரிந்து கொண்டால் அப்பொழுது பெற்றோர்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை முன்மாதிரியுள்ள பிள்ளைகளாக வளர்க்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை படிக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை படிக்கிறோம். என்ன வரலாறு? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனையும், இஸ்மாயில் குழந்தை பருவ பிள்ளை, பால்குடி மறக்காத பிள்ளை, அந்த பிள்ளையை மனைவி ஹாஜர் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் 1200 கிலோமீட்டருக்கு அப்பால பைத்துல் மக்திஸ் இருக்கிறது, சிரியா இருக்கிறது, அந்த பகுதியில இருந்து மக்காவுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. எந்த இடம்? கஅபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிற ஜம்சம் கிணறு உள்ள இடம். அங்கதான் விட்டுட்டு போனாங்க. விட்டு போன இப்ராஹிம் நபி அவர்கள் பல வருடங்களுக்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? இஸ்மாயில் நபி அவர்கள் ஓடியாடி விளையாடுகிற பருவம். ஓடியாடி விளையாடுகிற பருவம் இஸ்மாயில் நபி. வாப்பா வருகிறார். வந்து மகனை பார்த்து என்ன சொன்னார்? யா புனை, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுமாறு கனவில் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். உன்னுடைய கருத்து என்ன? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு முன்மாதிரி உள்ள பிள்ளை வளர்ப்பா. தந்தை வெளிநாட்டிலே 20 வருடம் 30 வருடம் குடும்பத்துக்காக உழைத்து விட்டு 55வது 60வது வயதில் நாட்டுக்கு வருகிறார். அந்த மகனுக்கு இந்த வாப்பாவை கணக்கெடுக்க நேரம் இல்லை. அந்த மகனுக்கு இந்த வாப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ண நேரம் இல்லை. ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாது. ஏன்? மனைவி அந்த பிள்ளைக்கு தந்தையின் பெருமதியை கொடுக்கவில்லை, தந்தையுடைய சொத்தின் பெருமதியை கொடுக்கவில்லை. நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், உன்னுடைய வாப்பாவுக்கு கட்டுப்பட வேண்டும். இவர் இந்த நாட்டுக்கு வந்து 5 நேரம் தொழுகிற மனிதனாக இருப்பார், முகத்திலே தாடி வைத்திருப்பார், இஸ்லாத்தை படித்து இஸ்லாமிய உணர்வோடு போயிருப்பார். இந்த வாப்பாட பணத்தை வச்சு அந்த தாய் புள்ளைய வளர்த்தது ஒரு பழநடிகனை போன்று. அவனுக்கு சுபஹ்னா என்னன்னு தெரியா, குர்ஆன் சுன்னாண்டா என்னன்னு தெரியா. 60 வயதாகி போய் மகனே வா வாப்பா தொலைப்போம் கூட்டா வாப்பாவை எட்டி ஒதுக்கிற நிலையில மகன் இருக்கிறான் இல்லையா? மகனே, வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள், வா நேர காலத்தோடு மகனோட போவோம் அழைத்தால் நீங்க போங்க வாப்பா நான் வாரேன்னு சலாம் கொடுக்க கூட அவன் வாரான். வாப்பாவுக்கும் மானுக்கும் பிரச்சனை வருமா வராதா? ஏன்? இவர் மார்க்கத்தை விரும்புகிறார். தாயுடைய கண்காணிப்பிலே வளர்ந்த மகன் மார்க்கத்தை விரும்பவில்லை. காரணம் என்ன? எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை. அந்த உம்மு ஹாஜர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த வழிகாட்டல். தந்தை வந்து சொல்கிறார், மகனே உன்னை அறுத்து பலியிடுமாறு கனவில் காட்டப்பட்டேன், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த அருமை மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதி, யா அபதி. அரபுல அபீண்டுவாங்க, என்ன வாப்பாண்ட அர்த்தம். யா அபத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? உச்சகட்ட இரக்கத்தோடு அழைக்கிற வார்த்தை. என் அருமை தந்தையே என்று அழைத்தார் அந்த மகன். இஸ்அல் மா துமர், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். என்ன சொல்கிறார்? கழுத்தை தானே அறுத்துட்டு போங்கன்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படி அந்த பிள்ளை தந்தைக்கு கட்டுப்பட்டது? கழுத்தை கொடுக்குது மகன். முடியுமா? இப்படி ஒரு பிள்ளையை வளர்க்க முடியுமா? அல்லாஹுவை கொடுத்தால் வளர்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரை கொடுத்தால் வளர்க்கலாம். அதற்கு பிறகு தந்தையும் மகனுமாக சேர்ந்து ஃபலம்மா அஸ்லமா, வாப்பா அறுக்கரடி, மகன் கழுத்தை கொடுக்கரடி. வதல்லஹு லில் ஜபீன், அறுத்து பலியிடுவதற்கு தயாரான பொழுது அல்லாஹ் சொன்னான், கது சத்தத்த ருயா இப்ராஹிமே,
கனவை உண்மைப்படுத்தி விட்டு ஒரு மிருகத்தை கொடுத்தான் அறுத்து பலியிட சொல்லி. வருடா வருடம் ஹஜ் பெருநாள் வந்தால் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தானே நாங்கள். அந்த வரலாற்றில் இருந்து தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் பாடம் பெறக்கூடாதா? இது போன்றுதான் என்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அடிபணிகிற பிள்ளையாக, அதற்கு அடுத்த கட்டம் தாய்க்கும் தந்தைக்கும் அடிபணிகிற பிள்ளைகளாக வளர்த்து விட்டால் முன்மாதிரி பிள்ளைகளை உருவாக்க முடியுமா இல்லையா? இவங்களை உருவாக்கிட்டு போனா 60 வயசாவினாலும் அவன் அவன் கடமையை சரியா செய்வான். மனைவிக்கும் செய்து கொண்டோ, பிள்ளை குட்டிகளுக்கும் செய்து கொண்டோ, பெற்றோருக்கும் செய்வான். படங்களை காட்டி, நாடகங்களை காட்டி, தந்தையை எதிர்க்கின்ற மகன், தாயை எதிர்க்கின்ற மகள், மாமிக்கு துரோகம் இழைக்கிற மருமகள், மருமகளுக்கு துரோகம் இழைக்கிற மாமி, கணவனுக்கு துரோகம் இழைக்கிற மனைவி, மனைவிக்கு துரோகம் இழைக்கிற கணவன், இதையெல்லாம் படத்துல நாடகத்துல காட்டி குடும்பமா சேர்ந்து பிள்ளைய வளர்த்துட்டு போனா முன்மாதிரி உள்ள பிள்ளைகளை பார்க்கலாமா? முடியாது சகோதர சகோதரிகளே. எனவே எங்கிருந்து முன்மாதிரி சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் போனார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகு போய் இஸ்மாயில் நபி அவர்கள் இளைஞனாகி வாட்ட சாட்டமா வாழுகிற நேரம், இளந்தாரியாகி விட்டார், இளைஞனாகி விட்டார், பெரியாள். வாராங்க வாப்பா, திருப்பி வந்தார். எதற்கு தெரியுமா? என் அருமை மகனே, அல்லாஹ் எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறான், அதை நான் செய்ய போகிறேன், நீ எனக்கு உதவி புரிவாயா என்று கேட்ட நேரம் மகன் சொன்னார், என்ன சொல்லுங்கள், நான் உதவி செய்கிறேன். இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்கு முதலாவது ஆலயத்தை அல்லாஹ் கட்டச் சொல்லி இருக்கிறான். மகனை நான் கட்ட வேண்டும், நீ உதவி செய்வாயா என்று கேட்ட நேரம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய கட்டளையா, நான் உதவி செய்கிறேன் என்று தந்தை இப்ராஹிம் அவர்கள் காபத்துல்லா என்ற ஆலயத்தை கட்டுகிறார்கள். மகன் ஒவ்வொரு கல்லாக தூக்கி கொடுத்து அதை கட்டுவதற்கு உதவி செய்தார் என்றால், வாப்பாவும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்க ஆலயம் எழுப்பினார்களே, அப்படிப்பட்ட தந்தையும் பிள்ளையுமாக நானும் நீங்களும் மாற வேண்டுமா? முன்மாதிரி மிக்க தந்தை, முன்மாதிரி மிக்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அடிபணிகிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு நினைத்த பிரகாரம் எங்களுடைய கண்குளிர்ச்சி, எங்களுடைய சந்தோஷம் இல்லை சகோதரர்களே. என்னுடைய ரப்புடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறை என்னுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து ஈமானை கொடுக்க, இஸ்லாத்தை கொடுக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டுமாக இருந்தால், உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டியது என்ன தெரியுமா? இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது என்னுடைய முயற்சியால் வந்த பிள்ளை அல்ல, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அவனாக விரும்பி தந்த பிள்ளை என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக அந்த ரப்பு சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம், வளர்க்க முயற்சி செய்யலாம். சகோதரர்களே, முயற்சி செய்தாலும் எங்களுடைய கடமை முடிந்துவிடும். வயதுக்கு வரும் வரையில், இளைஞனாக வரும் வரையில் என்னால் முடிந்த அளவுக்கு வழிகாட்டலை காட்டினேன். அதன் பிறகு அவன் நாசமாகி போனால் அவன் அல்லாஹ்வோடு பார்த்துக் கொள்ளட்டும், நான் தப்பிவிட்டேன், அவ்வளவுதான். முயற்சி செய்கிறோமா? வழிகாட்டலை காட்டி கொடுக்கிறோமா? எனவே முன்மாதிரி உள்ள பிள்ளை சமூகத்தை உருவாக்க விரும்புகிற பெற்றோர்கள் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டும். என்னுடைய சந்தோஷத்துக்கு வந்த பிள்ளை அல்ல, என்னுடைய உள்ளத்துக்கு நிம்மதி தருவதற்கு வந்த பிள்ளை அல்ல, என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும். தானாக அவன் பெற்றோரை சந்தோஷப்படுத்துவான். என்னுடைய நபியை நேசிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அவன் தானாக உம்மா வாப்பா என்னை நேசிப்பான் என்று முயற்சி செய்து பாருங்கள் சகோதரர்களே. இன்றில்லாவிட்டாலும் நாளை எங்களுடைய பிள்ளைகள், சில நேரம் நாங்க வாழ்ற காலத்துல கூட சில நேரம் அந்த பிள்ளைகள் அந்த பெருமதியை உணராது. நாங்கள் மரணித்த பிறகு உணர்ந்தாவது ஒரு நாள் மஸ்ஜிதுக்குள் சுஜூதிலே விழுந்து, யா அல்லாஹ், என்ற உம்மா அப்பா வாழ்ற காலத்துல தான் நான் சந்தோஷப்படுத்தல, ஆனா நல்ல வழிகளை காட்டினார்கள், நல்ல விடயங்களை சொல்லி தந்தார்கள், நான் அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை, இன்று நான் உணர்ந்து விட்டேன், என்னுடைய
பெற்றோரின் பாவங்களை மன்னி ரப்பே, அவர்களுக்கு சுவனத்தை கொடு ரப்பே என்று பிரார்த்திக்கின்ற முன்மாதிரி மிக்க குழந்தைகளை உருவாக்க முடியும். சகோதரர்களே, குழந்தைகளை உருவாக்க முடியும். அன்பாண்டவர்களே, இன்னொரு அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் உலகத்துக்கு வருகிற நேரம் இயற்கையான மார்க்கத்திலே படைத்தவனை புரிந்து கொள்கிற நிலையிலே தான் பிறக்கிறது. சில நேரம் நம்ம நிறைய மாற்று மத சகோதரர்களோட நாட்டில் வாழ்றவங்க தானே, சில நேரம் அந்த பிள்ளைகளா வளர்றவங்க சொல்லுவாங்க, மேல உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்டுவாங்க. கேட்டிருக்கிறீங்களா? மேல உள்ள கடவுள் எனக்கு தருவான்னுவாங்க. இது எங்கிருந்து வருது? இந்த மேல உள்ள கடவுள்னா யாரு? யார சொல்றாங்க? என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்குது சகோதரர்களே. இன்றைக்கும் அது கண் முன்னால காண்ற மாதிரி, காதால கேட்கிற மாதிரி. ஒரு நாள் எனக்கு அந்த நேரம் ஒரு 15-16 வயது இருக்கும். ஒரு வாகனத்தில், ஒரு பஸ்ல நெருக்கத்தோட பயணிக்கிற நேரம் எனக்கு பின்னால ஒரு 5-6ஆம் வகுப்புல படிக்கிற பிள்ளைகள், பாடசாலை பிள்ளைகள், மாற்று மதத்து பிள்ளைகள் கொஞ்சம் பேர் ஏறினாங்க. பயணம் போற நேரம் எனக்கு பின்னால இந்த பக்கத்துல உள்ள புள்ள கைய போட்டு அப்படியே அவன் தலைக்கு ஒரு அடி கொடுக்குது. ஒரு தடவை திரும்பி பார்த்தா யார் அடிச்சேன்னு தெரியாது, நிறைய புள்ளைகள் இருக்கிறாங்க. திருப்பி ஒரு அடி, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏலாம் அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லி, அடி மேலுள்ள கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிச்சு. அந்த மேல உள்ள கடவுள் யாரு சகோதரர்களே? நான் உடனே இந்த ஹதீஸை தான் விளங்கிக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு வருகிற பொழுது படைத்தவனை புரிந்து கொள்கிற நிலையிலே தான் வருகிறது. அது வளர்ந்து ஆளாகிற பொழுது உம்மா வாப்பாவை பார்த்து ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் நெருப்பு வணங்கிகளாக, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படித்தானே? அப்படித்தானே? உம்மா வாப்பா கல்ல வணங்கினா புள்ளையும் கல்ல வணங்குது. உம்மா வாப்பா மண்ண வணங்கினா புள்ளையும் மண்ண வணங்குது. உம்மா வாப்பா புள்ள கால்ல விழுண்டா அந்த புள்ள பெருசாவி அதுல புள்ளைய பார்த்து என்ன கால்ல விழுண்டுது. அப்படித்தானே? ஆனா இயற்கை சில நேரங்களில் வெளிப்படும். இந்த உலகத்துல யார் எனக்கு கை உதவி பண்ணாவிட்டாலும் மேல உள்ளவன் பண்ணும் மாற்று மத பிள்ளைகள் சொல்லும். ஏன்? அந்த இயற்கை தான். நாங்களும் சகோதரர்களே, எங்கட பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அல்லாஹுவை புரிந்து கொள்கிற நிலையிலும், அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொள்கிற நிலையிலும், மார்க்கத்தை சுமக்கிற நிலையிலும் தான் உலகத்துக்கு வருகிறதா இல்லையா? சாதாரணமா எங்கட மனைவி 5 நேரம் தொழுகிற பெண்மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உதாரணத்தை சொல்கிறேன், ஆழமாக கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். வீட்டிலே 5 நேரம் தொழக்கூடியவராக பெண்மணி இருந்தால் 3 வயது குழந்தை என்ன செய்யும்? wudu எடுக்க தெரியாது. ஆனா உம்மாவை பார்த்து கைய கால நினைச்சுக்கிற, என்னம்மா செய்யறாய் நீ? நான் wudu எடுக்கிறேன். wuduண்டா என்ன? உம்மா செய்யறா, நான் செய்கிறேன். இவன் முசல்லாவை விரிச்சா அந்த புள்ள ஒரு புடவையை கொண்டு போட்டு உம்மாவை மாறி தொழும். ருக்குண்டா என்னான்னு தெரியாது, சுஜூதுண்டா என்னான்னு தெரியாது, தாயை பார்த்து செய்கிறது. தந்தைமார்களே, 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருந்தா சில நேரம் சுபக்கு நீங்க எழும்பி போனா உங்களோட மகனுக்கு வயது 5, தொழுகண்டா என்னான்னு தெரியாது, கடமைண்டா என்னான்னு, வாப்பா என்னை எழுப்பணும், நானும் சுபக்கு வரணும்னு சொல்லும். இல்லையா? பள்ளியிலே நீங்கள் தொழுதால் உங்கள் பக்கத்திலே அந்த 3 வயது 4 வயது குழந்தை சுஜூது செய்து எழும்புகிறது, ஆனா தெரியாது. அந்த பிள்ளை பார்க்கிறது. வளர்ந்து வளர்ந்து ஆளாகிற பொழுது பாப்பாவுடைய பொய்யான நடவடிக்கைகள், மார்க்கத்துக்கு முரணான நடவடிக்கைகள், தொழுகையை பால்படுத்துகிற குணம், இஸ்லாத்தை குடிதோண்டி புதைக்கிற குணம் அனைத்தையும் பார்த்து அவனாக சிந்திக்கிற பருவத்தில், ஏண்ட வாப்பதான் சுபகு தொழுகிறது இல்லையே, ஏண்ட உம்மாதான் டிவி பார்க்கிறாவே, சினிமா பார்க்கிறாவே, ஏண்ட தாத்தா தங்கச்சி தான் உள்ளதெல்லாம் செய்யுது, அதே கோணத்தில் வளர ஆரம்பிக்குது. இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிற நேரம் பல பாவமான விடயங்களை படித்தோம். யாரை பார்த்து? யாரை பார்த்து? தந்தையை பார்த்து,
தாயை பார்த்து பொய் சொல்லி பழகினோம், ஏமாற்றி பழகினோம். இல்லையா? இல்லையா? நான் ஒரு முஸ்லிமாக, நான் ஒரு முன்மாதிரி மிக்க தந்தையாக இருந்து என்னுடைய பிள்ளை முன்மாதிரி உள்ள பிள்ளையாக வர வேண்டும் என்று விரும்பினால், எங்களுடைய செயற்பாடுகளை சீர்திருத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை சீர்திருத்தலாம். சகோதரர்களை, எங்களுடைய நடவடிக்கை நல்லதாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தெரியாத காலத்தில் 5 நேரம் தொழுகிறோமா? உணர்வுள்ள காலத்தில், தெரிகிற காலத்தில் 5 நேரம் தொழ வேண்டும். ஏன் தெரியுமா? வீட்டுடைய ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, உங்களுடைய வீட்டிலே வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இன்னும் வயசுக்கு வரல, ஆனா விளப்பம் இருக்கு. உம்மா என்ன செய்யறா, வாப்பா என்ன செய்யறான்னு விளப்பம் உள்ள பருவமாக இருந்தால், உங்களோட அறைக்கு வருவதாக இருந்தால், உங்களுடைய ரூமுக்கு வருவதாக இருந்தால் 3 நேரம் அனுமதி கேட்டுட்டு தான் வரணுமாம். ஏன்? ஏன்? உங்களுடைய செயற்பாடுகளை பிள்ளை பார்த்து மனசால் அது மாறிவிடக் கூடாது. அவர்களுடைய செயற்பாடுகளில் மாற்றம் வரக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் சொல்லுது 3 நேரம். ஒன்று இரவு இஷா தொழுகைக்கு பின்னால உள்ள நேரம், சுபஹ் தொழுகைக்கு முன்னால உள்ள நேரம், துஹருக்கு பின்னால ஆடைகளை எல்லாம் கலட்டி விட்டு ஓய்வெடுக்கிற நேரம். இந்த 3 நேரத்திலையும் விளப்பம் உள்ள பிள்ளைகள் உங்களுடைய அறைகளுக்கு வருவதாக இருந்தால், தாயே சின்ன பிள்ளைதான், இன்னும் வயசுக்கு வரல, ஆனா விளப்பம் இருக்குது, தாயே ரூமுக்கு வரட்டுமா, தந்தையே ரூமுக்கு வரட்டுமான்னு கேட்டுட்டு வரணுமா? ஏன்? விளப்பம் உள்ள பருவத்திலே நாங்கள் காட்டுவது உள்ளத்திலே பதிந்து விடும். எனவே இஸ்லாமிய உறவுகளே, பெற்றோர்களாக இருப்பவர்களே, முன்மாதிரி மிக்க ஒரு பிள்ளை சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற தாய்மார்களும் தந்தைமார்களும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டல்களை காட்டிக் கொடுத்தால், காலையிலே அந்த பிள்ளைகளோடு அமர்ந்து குர்ஆன் ஓதுங்கள், அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுகைக்கு அலையுங்கள், தொழுகைக்கு போங்கள், வீட்டிலே புகாரி முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுகளை வாசியுங்கள். அதுதான் முன்மாதிரி உள்ள பிள்ளை சமூகத்தை உருவாக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, மாற்றமாக வீட்டுக்குள் இருக்கிற சினிமா கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், நாடக கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அதுதான் முன்மாதிரியுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு வழிகாட்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனா கலாச்சாரம் எந்த அளவுக்கு போயிட்டது தெரியுமா? முஸ்லிம் சமூகம்தான் படங்களையும் சினிமாக்களையும் அதிகம் பார்க்கிறார்கள். விரோதிகள் எதை விரும்பினாங்களோ அது தாராளமா எங்களுடைய வீடுகளில் நடக்குது, தாராளமா நடக்குது. அன்பாண்டவர்களே, எங்களுடைய வீட்டுக்குள் இருந்து முன்மாதிரியுள்ள குழந்தைகள் பிள்ளைகள் உருவாக வேண்டுமா? சினிமா கலாச்சாரம், நாடக கலாச்சாரம், ரெஸ்லிங் கலாச்சாரம், வீணா போன விளையாட்டு கலாச்சாரம், இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தால் நிச்சயமாக முன்மாதிரி மிக்க ஒரு பிள்ளை சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் தாண்டி முன்மாதிரி மிக்க குழந்தை சமூகத்தை உருவாக்க விரும்புகிற நானும் நீங்களும் நேற்றைய தினமும் ஒரு நபிமொழியை படித்தோம், முந்த நாளும் ஒரு நபிமொழியை கேட்டோம். என்ன அது? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. நீங்கள் அனைவரும் மேய்ப்பாளர்கள். நீங்க கணவனாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், உம்மவாயிருந்தாலும், வாப்பாவாக இருந்தாலும் நீங்கள் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ தெரியுமா? ரப்பி வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். என்ன துஆ கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், சொத்து செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் பயனளிக்காத அந்த மறுமை நாளையில நீ என்னை கேவலப்படுத்திடாதே என்று துஆ கேட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லாஹ் முதலாவது கேள்வி கேட்பான், உன்னுடைய பிள்ளை வீணாகி போவதற்கு நீ அல்லவா காரணம்? நாங்கள் புகைத்தல் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் பணத்தை கையிலே கொடுக்கிறோம், மகனே போய் சிகரெட் வாங்கி கொண்டு வா என்று சொல்கிறோம், இல்லையா? சின்ன புள்ள காலத்தில் அவன் வேட்டரா இருப்பான், ஆளாவின போற அவன் வாயில வச்சு இழுக்க பார்ப்பான். ஏண்ட வாப்பா பழக்கி தந்தது தானே.
பிள்ளையிட கையில படத்தை கொடுத்து, மகனே ஒரு CD வாங்கி கொண்டு வா, ஒரு பட என்ன காட்சியை வாங்கி கொண்டு வா. இன்றைக்கு வாங்கி கொண்டு வந்து தருவான், நாளைக்கு உங்களை பின்பற்றி செய்வான். மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, மனிதா உன்னுடைய பிள்ளையின் நாசத்துக்கு நீ அல்லவா காரணம் என்ற ஒரு கேள்வி கேட்டால், உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? தப்பலாமா? தப்பலாமா? எனவே நாங்கள் பிள்ளையை வளர்க்கின்ற நேரம் என்ற ரப்பு அல்லாஹ் மறுமையில் எனக்கிட்ட கேள்வி கேட்பான். என்னுடைய பிள்ளைக்கு காட்டப்பட்ட வழிமுறைகளை பற்றி, வளர்த்த விதத்தை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். மறுமையிலே நான் மாட்டிக்கொள்ள கூடாது என்ற உணர்வோடு அல்லாஹ்வுடைய விசாரணையை பயந்து முறையாக வளர்ப்போம் இஸ்லாமிய உறவுகளே. இல்லண்டா என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது. வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். பிள்ளை குட்டிகளை நல்ல முறையில் வளர்த்தோமா, மறுமையில் அவங்களே எங்களுக்கு நன்மையை தருவாங்க. உலகத்தில் செய்கிற நன்மையில் ஒரு பகுதி எங்களுக்கு கிடைக்கும். மறுமையில் அந்த பிள்ளைகள் சந்தோஷமா கண்குளிர்ச்சி அமைவாங்க. இல்லண்டா என்ன தெரியுமா சொல்லும்? யா அல்லாஹ், நான் வட்டி எடுக்கிறதுக்கு என் வாப்பதான் காரணம், நான் சினிமா படம் பார்க்கிறதுக்கு என் உம்மதான் காரணம், நான் பொய் பேசுறதுக்கு என் வாப்பதான் காரணம், நான் ஏமாத்துறதுக்கு என் உம்மதான் காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் நீதமாக நடப்பானா இல்லையா? நிச்சயமாக நீதமாக நடப்பான் சகோதரர்களே. எனவே மர்மையை முன்னிறுத்தி மர்மையிலே அல்லாஹ் பிள்ளை வளர்ப்பை பற்றி கேட்பான். அதற்கு நான் முறையாக பதிலளிக்க வேண்டும் என்ற உணர்வோடு பொறுப்புணர்வுள்ள பெற்றோர்களாக, முன்மாதிரி மிக்க பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்களாக மாற வேண்டும். மறுமையிலே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எதிரிகளாக வந்து எங்களை காட்டிக் கொடுத்து விடக் கூடாது என்ற அச்சத்தோடு உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை மறுமையில் எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற பிள்ளைகளாக உருவாக்கி விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக முன்மாதிரி மிக்க பிள்ளைகளை உருவாக்குவது இந்த இடத்தில் இருந்துதான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்வதோடு, அன்பாண்டவர்களே, எங்களுடைய பிள்ளைகள் தப்பு செய்வார்கள், தவறு செய்வார்கள். ஏன் இந்த சூழல் அப்படித்தானே இருக்கிறது. பாடசாலைக்கு அனுப்புகிறோம், பாதைக்கு அனுப்புகிறோம், விளையாட்டு மைதானங்களுக்கு அனுப்புகிறோம், தொழில் துறவுகளுக்கு அனுப்புகிறோம், பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகிறோம். அங்கெல்லாம் சென்று பல விடயங்களை படித்துக் கொண்டு வருவான். இந்த நேரத்தில் பல தப்புகளை தவறுகளை பிள்ளைகளிடத்தில் கண்டால் அறிவுரை செய்ய வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும். அதையெல்லாம் தாண்டி பிள்ளைகளுக்கு பதுவா செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு திட்டி தீர்க்க கூடாது, பிள்ளைகளுக்கு ஏசக்கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் நேற்று ஒன்றை பார்த்தோம். பெண்கள் அதிகம் நரகம் நுழைவதற்கு காரணத்தில் ஒன்று கணவன்மாருக்கு நன்றி கெட்ட முறையிலே நடப்பது. இன்னொன்று என்ன? அதிகம் அதிகம் பதுவா செய்றீங்க என்று சொன்னாங்க. பிள்ளைகளுக்கே பதுவா செய்கின்ற தாய்மார்களாக, பிள்ளைகளுக்கே சாபமிடுகின்ற பெற்றோர்களாக நானும் நீங்களும் இருந்தால் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துஆ கேட்காதீர்கள் என்றார்கள். துஆ கேட்காதீர்கள் என்றார்கள். அன்பாண்டவர்களே, எங்களுடைய பிள்ளைகள் சிலை வணக்கத்திலே ஈடுபடவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் கல்லையும் மண்ணையும் வணங்கவில்லை. எங்களுடைய பேச்சை கேட்டிருக்காது, நாங்க சொல்ற மாதிரி நடந்திருக்காது. மனசால ஏசுவோம், சம்பாதிச்சுட்டு தனக்கு தர வேண்டிய பணத்தை தண்ட பொஞ்சாதிக்கு கொடுத்துட்டு போயிருப்பான். பதுவா செய்வோம், ஏசுவோம். வேண்டாம் சகோதரர்களே, படைச்சவன் ரப்பு கிட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ் என்ற பிள்ளையை நல்ல பிள்ளையாக ஆக்கிவிடு, தாயுடைய பெருமதியை என்ற மகனுக்கு உணர்த்தி விடு, தந்தையின் பெருமதியை என்ற மகனுக்கு உணர்த்தி விடு. எந்த ஒரு கெட்ட செயலை கண்டாலும் சுஜூதுல விழுங்க, அத்தஹியாத்துல அமருங்க, அல்லாஹ்ட்ட தஹஜ்ஜத்துல எழும்பி துஆ கேளுங்க, யா அல்லாஹ் இந்த மகனுக்கிட்ட இப்படி ஒரு மோசமான பழக்கத்தை காண்றேன், நீ அவனை திருத்திடு, அவனை நீ நல்ல பிள்ளையாக ஆக்கி விடு என்று துஆ கேளுங்க. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துஆ கேட்காதீங்கன்றாங்க. ரப்பனா
இரையச்சம் உள்ள மனிதர்களை பற்றி, அல்லாஹ்வின் நேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான், ரப்பனா எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன், இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண்குளிர்ச்சியை வைத்து விடு என்று துஆ கேட்க சொன்னான் அல்லாஹ். தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய கணவன்மார்களிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண் குளிர்ச்சியை வைத்து விடு ரப்பே என்று துஆ கேட்க சொல்கிறான் அல்லாஹ். துஆ கேட்போம். அந்த பிரார்த்தனையின் ஊடாகத்தான் முன்மாதிரி மிக்க ஒரு குழந்தை சமூகத்தை உருவாக்கலாம். நூஹ் நபி அவங்க ஒரு நபியாக இருந்து கொண்டு அல்லாஹ் இதை சோதனைக்கு பாடமா எங்களுக்கு சொல்லித்தாரான். நூஹ் நபி அவர்களுடைய ஒரு மகன் நபியாக ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொள்ளல, சிலை வணக்கத்துக்கு பின்னால் போகிறான். அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க முடிவெடுத்து விட்டான். அந்த நேரம் அல்லாஹ் சொல்கிறான், நூஹே உங்களை நம்பியவர்களை எல்லாம் கப்பலிலே ஏற்றுங்கள். கப்பலிலே ஏற்றிய பிறகு அல்லாஹ் மழை பொழிய வைக்கிறான். பூமுக்கிலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்துகிறான். அந்த கப்பல் தண்ணீரிலே மிதக்கிறது மூமின்களோடு. அந்த நேரம் தன்னுடைய மகன் இருக்கிறார் பக்கத்திலே. ஒரு வாப்பாவுடைய ஆசை என்ன? என்னுடைய மகன் உலகத்திலே அழிந்து போய்விடக் கூடாது, நரகம் போய்விடக் கூடாது. ரெண்டும் ஆசை. உலகத்திலும் அழிந்து போய்விடக் கூடாது, மறுமையிலும் நஷ்டவாளியாக கூடாது. யா புனையர் கம்மானா, அந்த நேரத்தில் கூட மகன் எப்படி தெரியுமா அழைச்சாங்க? யா புனை, இரக்கத்தோடு அழைத்தார்கள். என் அருமை மகனே என்றுதான் கூப்பிட்டாங்க. யா பனியேண்ட என் மகன், யா புனையேண்ட என் இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே. அன்பார்ந்தவர்களே, நாங்கண்டா நாசமா போனவனை வாண்டுதான் கூப்பிடுவோம், அழிஞ்சி போனவனே வாண்டுதான் கூப்பிடுவோம். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம் தாய்மார்களே. என்ன தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் அந்த பிள்ளைகளை பண்போடு இரக்கத்தோடு அழைப்போம். யா புனை இருக்கம்மானா, என் அருமை மகனே என்னோடு வந்து இந்த கப்பலிலே ஏறிக்கொள் என்று சொல்கிற பொழுது அந்த மகன் சொல்கிறான், நான் இந்த மலையில ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன். மலையிலே ஏறுகிறான். ஒரு தண்ணீர் அலை வேகமாக அடிக்கிறது. அதுக்கு பிறகு மகனை காண கிடைக்கல. வாப்பாவுடைய உள்ளம் எப்படி பதறும். இதுதான் தந்தை சகோதரர்களே, இதுதான் தந்தை. யா அல்லாஹ் இன்னபினி மின் அஹ்லி, ஏண்ட மகன் ஏண்ட குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். யா அல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? குற்றம் பிடிச்சிடாதே, மன்னின்னு தானே சொல்ல வராங்க. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே அவரோட குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அறிவில்லாத விஷயத்தில் எனக்கு துஆ கேட்காதேன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா எங்கட மகன் அப்படி அல்லாஹ்க்கு துரோகம் செய்தவனா, சிறுக்கு செஞ்சவனா? இல்ல, எனக்கு துரோகம் இழைத்திருப்பான், என்னுடைய மனைவிக்கு துரோகம் இழைத்திருப்பான். ஆனா தெரியாதனமா அந்த தப்பு தவறை செஞ்சிட்டு 5 நேரம் தொழுகிறவனாயிருப்பான், நோம்பு பிடிக்கிறவனாயிருப்பான், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை செய்கிறவனா இருப்பான். பதுவா செஞ்சிராதீங்க, ஏசிராதீங்க. என்னதான் இந்த உலகத்திலே தப்பு தவறு செய்தாலும் யா அல்லாஹ் என்ற பிள்ளையை சாலிஹான பிள்ளையை ஆக்கிரு, மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையை ஆக்கிரு, பெற்றோருக்குரிய கடமையை சரியாக செய்கிற பிள்ளையாக ஆக்கிவிடு என்ற அந்த பிரார்த்தனையை எங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்வதன் மூலம் முன்னுதாரணம் உள்ள பிள்ளை சமூகத்தை உருவாக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக இருந்தால் முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக இருப்பதோடு முன்மாதிரி மிக்க குழந்தை சமூகத்தை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல பணியிலே ஈடுபடுகிற பெற்றோர்களாகவும் பிள்ளைகளாகவும் மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அந்த பேப்பரை எழுதி உங்களுடைய மார்க்க பேப்பரில் எழுதி கொஸ்டின் இருந்தால் பேப்பரில் எழுதி உங்களுக்கு
பக்கத்தில் கேட்டு கேள்விகள் சுருக்கமாக இருக்குது, அதனால நகர் கேள்வி இருக்கிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. الرحمن الرحيم. والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நல்ல பல விருதுகளை தேடக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே வீட்டில் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பேரறிவு என்று சொன்னால் நிறையாவது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது ஒன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெரிய சிரமத்தோடு முயற்சியோடு இந்த நிகழ்ச்சியை வந்து நாம் நாளை முறை கல்வியினால ஒரு எடுத்து தேவையான சந்தேகங்களை கேட்பதற்காக இன்றைக்கு நாம் வந்து வழங்கும் போல நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதனால கேள்விகளை கேளுங்கள். கொஞ்சம் அமைதியாக கேட்டீங்கன்னா என்ன கேள்வி சொல்லி புரியும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய அமல்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதெல்லாம் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டதா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு அமல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா ஏற்றுக்கொள்ளப்படலையா அப்படிங்கிறது இந்த உலகத்திலே தெரியுமான்னு சொன்னா தெரியாது. நாளைக்கு திஹாமா என்று சொல்லக்கூடிய மலை போல அமல் செஞ்சு வருவாங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத அமலா இருக்கும். அதனால அந்த அமல் வந்து பரத்தப்பட்ட புழுதி போல ஆயிடும், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை வந்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதனால இந்த உலகத்துல யாரும் நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது, நற்சான்றிதழ் கொடுக்க முடியாது. ஆனா ஆதரவு வைக்கணும். நான் தொழுகிறேனா, நான் நோன்பு வைக்கிறேனா, அது நமக்கு நாமளே முதல்ல வந்து திருப்திப்பட்டு கொள்ளணும். திருப்திப்படாம நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் சரி நீயே திருப்திப்படலையே அப்படின்னு சொல்லி அல்லாவும் கண்டுகொள்ளாம விட்டுருவோம். அதனால உறுதி நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த அளவு கூட பார்க்கணும். விஸ்வசம் செய்ய முடியாது. தொழுகிறோம்னு சொன்னா தொழுகை என்ன மாதிரி தொழுகை, எந்த தொழுகைக்கு அங்கீகாரம் இருக்கு, அல்லாஹ் அனுமதிச்சது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல், இந்த தொழுகைக்கு தான் அனுமதி இருக்கு. இது அல்லாத ஒரு தொழுகையை நாம வாழடி வாழையாக பின்பற்றக்கூடிய ஒரு தொழுகையை நீங்க தொழுகிறீங்கன்னா அதற்கான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்தோம்னு சொன்னா கிடைக்காது. காரணம் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அனுப்பி வச்சது எதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே முழுமையாக பின்பற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எதை தடுத்தாங்க அதை அப்படியே விட்டுறணும். அப்ப அவங்க வழிகாட்டிய அடிப்படையில் நாம் வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கூலி தரீங்கிறான். எல்லா வணக்கத்திற்குமே கூலி இருக்குன்னு சொல்லி சொல்றான். உயர்தரமான கூலி எந்த ஒரு சிந்தனைக்கு வராத, எந்த ஒரு உள்ளமும் எதிர்பார்த்திராத, கண்ணு பார்த்திராத அற்புதமான ஒன்றுதான் அல்லாஹ் சுருக்கத்தை தயார் செய்து வச்சிருக்கிறான். ஆக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நாம செஞ்சது